கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த நாளிலும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாளில் தியானிக்க போகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனோடு பழகு. தேவனோடு பழகு சுட்டு அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீர் அவனோடு பழகி சமாதானமாயிரும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனோடு பழகு, அப்போது உனக்கு நன்மை வரும் சொல்லப்பட்டது. நமக்கு நன்மை வரலையே சொல்றவங்க அநேகர் இருக்காங்க. நன்மை வரும். தேவனோடு பழகும் போது நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். 22வது வசனம், அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். முதலாவது அவரோடு பழகு, சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். எத்தனை காரியங்கள் பாருங்க. அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போ வேதம் எங்கிருந்து புறப்பட்டதுன்னா அவர் வாயிலிருந்து புறப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன்னு சொல்றாரு. வேண்டுதல் செய்றார். ஹல்லேலூயா. அடுத்தது அதே அதிகாரம் யோபு 22வது அதிகாரத்தில் 21லேருந்து 30 வரைக்கும் நீங்க வீட்டில் தியானம் பண்ணுங்க. நான் சுருக்கமா பேசுறேன். இது பழகு சொன்னாக்கா என்ன? அவர் சொல்றாரு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அப்ப தேவனோடு பழகி சமாதானம் இருக்கும். சில பேர் பழக்கம் இல்லாதனால சில காரியங்கள் தப்பு பண்றாங்க. எல்லாமே பழக்கம் இருக்குன்னு, ஒரு பேசுறது கூட ஒரு பழக்கம் இருக்குன்னு. 40 வருஷமா நான் காத்திருந்த பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. பழகு சொல்றாரு. எதோட? தேவனோடு பழகணும். அப்ப வேதம் வாசிக்க பழகணும், ஜெபிக்க பழகணும், உபவாசம் இருக்க பழகணும், நன்மை செய்ய பழகணும், மன்னிக்க பழகணும். இப்படி அநேக காரியம் சொல்லிக்கினே போலாம். சில பேர் பழகுறாங்க, துர்மார்க்கோடு பழகுறாங்க. அநேக காரியம் சொல்ல, அது நமக்கு தேவையில்லாத காரியங்கள். தேவனோடு பழக கற்றுக்கணும். ஹல்லேலூயா. எந்த பழக்கமும் பழக்கம் இல்லாம எந்த காரியம் செய்ய முடியாது. ஒரு போட்டியில கலந்து கொண்டுச்சுனாக்கா அந்த போட்டிக்கு நல்லா பழகி இருக்கணும், ஜெயம் கொள்ள. அடுத்தது 23வது வார்த்தை, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவார். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப கட்டப்படுவார். சில பேர் நாங்க எங்க காரியங்கள் கட்டப்படவில்லைங்க, எங்க காரியம் நடக்கல சொல்றவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லு. மனம் திரும்பினால், யாரிடத்தில் மனம் திரும்பணும்? சர்வ வல்லவரிடத்தில், ஆண்டவராக இயேசு இடத்தில் நீங்க மனம் திரும்பும் போது உங்கள் காரியங்கள் திரும்ப கட்டப்படுவீர். அடுத்த வாக்கியம் சொல்றாரு, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கும். அக்கிரமத்தை உங்கூடாரத்துக்கு தூரமாக்கும். ஆதிகாமம் 18:1 பார்த்தாக்கா ஆபிரகாம் கூடாரவாசியாக இருந்தார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் கூடாரவாசி. இங்க சொல்லப்பட்டது அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்கும். அடுத்த வார்த்தை பார்ப்போம். 24வது வசனம், அப்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓபரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அதுக்காக தங்கத்தையும் பொன்னையும் கற்களையும் நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒத்த ஆசீர்வாதங்கள் நம்ம சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா.
ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். 25வது வார்த்தை, அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். அப்ப கீழே பாருங்க, சேர்த்து வைப்ப சொன்னா என்ன சேர்த்துக்க? பணத்தையா? வைரம் வைடோரியம் வெள்ளி பொண்ணும் கிடையாது. அது கீழே தான் அவர் சொல்றாரு, அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். 26, அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். 27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீ பழகும் போது தேவன் உனக்கு செவி கொடுப்பார். வேதத்தை வாசிக்க பழகும் போது, ஜபிக்க பழகும் போது, நன்மைகள் செய்ய பழகும் போது, எந்த பழக்கம் நன்மையானது உமக்கு தெரியும். வேதம் சொல்லுது, நன்மையான காரியங்கள் பழகுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடுத்து 26வது வசனம் பார்ப்போம். யோபு 22, 26. அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். 20, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அடுத்த 28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். தேவனோடு பழகும் போது எத்தனை காரியங்கள் நமக்கு ஜெயமாவது பாருங்க. நம்மளால செய்ய முடியாத காரியங்களாம் தேவனுக்கு நம்ம செய்யறாரு. ஹல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகா சொல்ற, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா. சில பேர் காரியத்தை நிர்ணயம் பண்றாங்க, இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும், இந்த காரியம் இப்படி இருக்க சொல்லிட்டு சில காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க. சில காரியங்கள் நடக்காத இருக்குது, வருத்தமா இருக்கு, நன்மை வராம ஒரு வருத்தம் இருந்தாலும் இங்க சொல்றாரு, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நிலைவரப்படுதுன்னா நடக்கும் சொல்லிட்டு அர்த்தம். ஹல்லேலூயா. உம்முடைய பாதைகளை வெளிச்சம் பிரகாசிக்கும். 29, மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவார்கள் என்று நீர் சொல்ல தாய்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். இது ஒரு செய்தியா நான் பேசியிருக்கேன். என்ன செய்திங்க? சொல்லு. என்ன சொல்லு? சுவிசேஷ சொல்லு. தேவன் நல்லவர் என்பது சொல்லு. பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு சொல்லு. இந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசுறேன் நான். இப்போது தேவனோடு பழகுன்னு. சில பேர் தேவனோடு பழக மாட்டாங்க. நானே எனக்கு எப்படி தேவனோடு பழகணும் தெரியாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னோட பழக சொன்னாரு. எப்படி பழக தெரியல, ஜபம் பண்ணினே இருப்பேன். 2002 ஒரு மலை பிரதேசத்துக்கு போனேன். மலை மேலேயே ஜபம் பண்ணேன். நைட் அண்ட் டே மலை மேலே. சில பேர் நம்ம கூட வருவாங்க, நிறைய பேர் ஜபிக்கிறவங்க இருக்காங்க. காட்டுக்குள்ள போய் ஜபிப்போம். ராத்திரி 8 மணிக்கு ஜபத்தோடுனா வெடிக்கால் 4 மணிக்கு முடிப்போம். ஒவ்வொரு சமயம் 2 நாள் 3 நாள் இருப்போம். புசிப்பு குடிப்பு அங்கே கிடைக்காது, குடிக்க தண்ணியும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கொண்டு போவோம், தண்ணியை கொண்டு போவோம். வரவங்க எங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க. அங்கே சில பேர் நம்ம காணி கொடுப்பாங்க. 2002 அந்த மலை ஜபத்துக்கு தொடங்கினேன். இன்றோடு 20 வருஷம் அது மலை ஜபத்தில் போனாலும் கர்த்தர் என்ன மேன்மையாக வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப ஜபம் கூட பழகணும், வேதவாசி பழகணும், போதிக்க கூட பழகணும். நான் பழக்கம் இல்லாம உங்க எதிர்க்க இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இன்னைக்கு போதனை செய்யறாங்க. போதனை செய்யறது பெருசு இல்லை, தேவனுக்கு பிரியமா அது உண்மையான போதனையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால கடைசி வார்த்தை 30, குற்றமற்றவனை கூட தப்பிப்பார். குற்றமறியாதவனையும் கூட தப்பிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவர் தப்பி போவான் என்றார். இந்த மெயினா என்ன சொல்றதுனாக்கா, நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனோடு பழகு. இங்க நன்மை வரும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான நன்மை. ஜபம் செய்ய பழகுனு, வேதம் வாசிக்க பழகுனு, தேவனோடு பழகுனு, பழக்கங்கள். ஹல்லேலூயா. யோவான் 1:44, நாத்தான்வேல் நாசத்திற்கு யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கேட்கிறார்.
யோவான் அதிகாரம் 1 அதிகாரம் 46 வார்த்தை. நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? அப்ப பிலிப்பு சொல்றாரு, வந்து பார், பழகி பார், வந்து பார். வேத வார்த்தைகள் ஒன்று கொண்டு இணையாகவும் ஜோடியாக இருக்கு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பழகு சொல்றதுக்கும் வந்து பார் சொல்றதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒருத்தர் நல்லவங்க சொல்லி பார்த்து பழகணும், நல்லவங்கள கெட்டாங்க அது நமக்கு தெரியாது, பழகும் போதுதான் தெரியும். நல்லவனா கெட்டவனை அறியறதுக்கு கெட்டவனை சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம், நல்லவனை அறியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். தேவனோடு பழகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்று சாமுவேல் 17:39 தாவீது குறித்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். தாவீது அந்த போர்க்களத்துக்கு வராரு. கோலியாத் வரான், போர்க்களத்தில் கோலியாத் நிக்கிறான். அப்புறம் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ என்ன கேட்கறான், ராஜா என்ன செய்வாரு? திரும்ப திரும்ப கேட்கறான், ராஜா இந்த நன்மை எல்லாம் செய்வாரு சொன்னான். அப்ப சொல்றான், அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் கோபப்படுறாங்க. அப்ப ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் ஒரு கரடி அடிச்சேன், ஒரு சிங்கத்தை அடிச்சேன்னு சொல்றாரு. அவர் ராஜா சவுல் சொல்றாரு, தம்பி அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய போர் வீரன், உன்னால முடியாது சொல்ற. இல்ல என்னால முடியும்னு சொல்றேன். அப்போ சவுல், சரி கர்த்தர் நோடி இருப்பாராக சொல்லிட்டு போர்க்கவசங்களை கொடுக்கிறாரு தாவீதுக்கு. தாவீது அந்த போர்க்கவசம் போட்டு நடந்து பார்க்கற, அவனால முடியல. நான் கூட ஒரு பீரோ தூக்கத்துக்கு அரிசி மூட்டை தூக்கணும் கூப்பிட்டேன். அரிசி மூட்டை தூக்கத்துக்கும் பீரோ தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி சொல்லிட்டு என்ன பண்ண, அவங்க அந்த பீரோ மேலே விட்டாங்க. சரியான அடி எனக்கு. அதான் பழக்கம் இல்லாதவங்களை சில காரியம் செய்ய சொல்லக்கூடாது, பழக்கம் இருக்குன்னு. முதலாவது நம்ம யார் கூட பழகிறோம்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு காட்டு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பண்டாரம் இருந்தாரு. அந்த பண்டாரம் உட்கார்ந்து இருக்கச்ச அந்த கிராமத்துல ஒரு சாயங்கால நேரத்துல ஒருத்தன் போறான். அவன் யாரும் சொன்னா திருட. இந்த பண்டாரம் சொல்ற, எங்கப்பா போற சொல்லு. நான் இது போல போறேன்னு சொன்ன உடனே என்னையும் சேர்த்துக்க சொல்றாரு இந்த பண்டாரம். நானும் வரேன். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு பெரிய ஆட்டு மந்தைய மடக்கி இருக்கிறது பாக்குறாங்க. ராத்திரி 12 மணிக்கு சரி சொல்லிட்டு இந்த ஆட்டு மண்டல போய் தடவி பார்த்து பெரிய ஆடை பிடிக்கிறான் இந்த திருடனால அந்த பெரிய ஆட்டை தூக்க முடியல. அவன் என்ன செய்யறான், பண்டாரங்கிட்ட சொல்றான், புடி சொன்னான். அவன் புடி சொன்னான். பண்டாரம் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் வச்சுருக்க சங்கத்து ஊதி கேட்டான். 12 மணிக்கு பிடிச்சிருந்தான். அவன் சங்க பூச்சிட்டான். என்ன கதி ஆகும் பாருங்க. எல்லாரும் பூச்சின்னு சம்மடி கொடுத்தாங்க. அது போல ஜபிக்க போனாலும் ஜபிக்கிறவங்க கூட போகணும். வேதவாசியம் கூட நல்ல நீதிமானோட பழகணும், ஜபிக்கிறவங்க பழகணும், கர்த்தருடைய பிள்ளைங்கள் கூட பழகணும். நன்மை செய்யறவங்க கூட பழகணும். சில பேர் நன்மையே செய்ய மாட்டாங்க. அதில் நன்மை சொன்னா என்ன சொல்ல தெரியாது. கர்த்தர் நல்ல நீங்களும் ஹல்லேலூயா, திருடனை போல யாரையும் கூப்பிட்டு போக கூடாது. உங்களுக்கு ஒத்தாசையை பழகிறவனா இருக்கு. நல்ல வேத வாசிப்பு பழகிறோம். அவன் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பான். ஜபிக்க கூட பழகினாக்கா ஜபத்தை கற்றுக் கொடுப்பான். ஒரு சுவிசேஷம் கொடுப்பான். அவன் சுவிசேஷம் எப்படி சொல்லி கற்றுக் கொடுப்பான். அவன் பழகினவன். தேவனோடு பழகணும் கூட இருந்தா தேவன் எப்படி நம்ம பழகணும் நம்ம சொல்லிக் கொடுப்பான். ஹல்லேலூயா. சண்டைக்காரன் சண்டை பண்ண பழக கொடுப்பான். நம்ம எது பழகணும், வசனம் சொல்லுது தேவனோடு பழகு சொல்லுது. தேவனோடு பழகுதான் பெரிய பழக்கம். தாவீதுக்கு இந்த போர் கவசங்கள்லாம் போட்டு அவன் நடந்து பார்க்கறான். பழக்கம் இல்லாதனால கைட்டி போட்டுறான். நல்லா கவனிங்க. தாவீது சொல்றான், நான் சிங்கத்தை அடிச்சேன், கரடி அடிச்சேன், எல்லாம் கரெக்ட்.
கரடியை அடிக்கிறதுக்கும் சிங்கத்தை அடிக்கிறதுக்கும் கோலியாத்தை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ராஜா எல்லா உடைய கொடுத்த கூட அவன் போட்டு அவனை நடந்து பார்க்கறான், முடியல, எல்லாத்தையும் கைட்டி போட்டுறான். பழக்கம் இல்லை. அதனால உங்களுக்கு பழக்கம் இல்லாத நேரத்தை ஜபம் பண்ணா அந்த ஜபம் பலிக்காது. வேதம் வாசிக்க தெரியாத நீங்க வேதம் வாசித்தாலும் உங்களுக்கு புரியாது. சபைக்கு போனாலும் அவங்க சொல்றது கேட்கணும், எதை செய்ய சொல்ற அதை பழகி பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப எரேமியா 13:23 சொல்லப்பட்டிருக்கு, தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். சிவங்கி அது தன் புள்ளிகளை மாட்டிக்கினாக்கா சில பேர் தீமை செய்யறவங்க டக்குன்னு நன்மை செய்ய மாட்டாங்க. அந்த தீமை செய்ய பழங்கினவங்களுக்கும் நன்மை செய்ய வராது, நன்மை செய்ய பழங்களுக்கு தீமை செய்ய வராது. ஹல்லேலூயா. பொய் பேசுறவங்களுக்கு நன்மை பழகத்துக்கு முடியாது, நன்மையா பேச முடியாது. நன்மையா பேசுறதுக்கு பொய் பேச முடியாது. இந்த பழக்கம் நாவின் பழக்கம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்யக்கூடும், தீமை செய்ய பழகினா நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எப்போ? தேவனோடு பழகும் போது. வேதத்தை நீங்க தியானிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 47:12-13 பழகிய நீங்கள் சூனிய விதைகளை சில பேர் பழகிறாங்க. மந்திரம், சூனியம், என்னென்னவோ சொல்றாங்க, பழகிறாங்க. சூனிய வித்தைகள். நீ என்னதான் சூனிய விதை பழகினா தேவனோட பழகுறவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது வார்த்தையை நம்ம கவனிப்போம். ஏசாயா 47:12-13 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். சில பேர் சின்ன வயசுல இருந்தே பழகுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம்? சண்டே கிளாஸ் போய் பழகுறோம், ஜபிக்க பழகுறோம், நன்மை செய்ய பழகுறோம். சில பேர் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகக்கூடாது. திரும்ப திரும்ப தேவனோடு பழகணும், திரும்ப திரும்ப தேவனோடு பேச பழகணும், ஜபிக்க பழகணும், வேதம் வாசிக்க பழகணும், நன்மை செய்ய முயற்சி செய்து பழகணும். சில காரியங்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பயன் உண்டோ பார்ப்போம். 13 உன் திரளான யோசனையினால் நீ இழைத்து போனாய். இப்போதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுவைகளுக்கு உன்னை விலைக்கு ரட்சிக்கட்டும். முடியாது, ரட்சிக்க முடியாது. அவங்க பழகிறாங்க, அவங்கள நம்ம ரட்சிப்பாங்களா? ரட்சிக்க முடியாது. தேவன் தான் நம்மளை ரட்சிப்பாரு. தேவனோடு பழக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்வார், எல்லா காரியத்தையும் நமக்கு உதவி செய்வார். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தேன். வீட்டில் உருது தான் பேசுவேன், தமிழ் வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் பாருங்க. மெட்ராஸ்க்கு வரைச்ச 100 ரூபாய் கொண்டு வந்தேன். சபையில் தங்கத்துக்காக என்னென்ன வேலை செய்வேன். வயிறு ஒன்று பசிக்கும், சபையை விட்டு போகக்கூடாது, கிறிஸ்துவ மார்க்கத்தை வந்தாச்சு. அதனால் என்ன பண்ணுவேன்? நிறைய வேலை பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனி வேலை, சின்ன சின்ன வேலைங்க செய்வேன். அநேக உதவி செய்திருக்கேன். மனுஷன் தான், தேவன் தான். தேவன் தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. மனுஷன் சொல்றது பொய். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஏற்கனவே அந்த கதையை சொன்னேன். திருடத்துக்கு பழகியிருக்கான். அது யார்? 2வது. ஹல்லேலூயா. அந்த சாமியார், அவன் சங்கு ஊத பழகியிருக்கான். சங்கு ஊத பழகிருக்கும் போது திருட போகலாமா? அந்த பண்டாரத்துக்கு என்ன வேலை? சங்கு ஊதுற வேலை. அந்த திருடனுக்கு திருடுற வேலை. 2 பேர் சேர்ந்தாக்கா கூட்டு களவாளி. முதல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க, ஆனா நன்மை செய்ய மாட்டாங்க.
சில பேர் நன்மை செய்வாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. 2 காரியங்களும் இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்தது 2 சாமுவேல் 22:30. அவரு நம்ம கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிறார் சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. இந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரம் சங்கீதம் 18ஓட ஒத்து போகுது. சங்கீதம் 18 அங்க சொல்றாரு, கைகளை யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்க வைக்கிறாராம் கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை பழக கர்த்தர் கிருபை செய்வார். தேவனோடு பழக முயற்சி பண்ணு. பழக சொன்ன என்ன, அவ்வளவு சீக்கிரம் பழக முடியுமா? நம்ம கூட எல்லாரும் பழகுறாங்களா? பழக மாட்டாங்க. என்னதான் பழக்கம் இருந்தாலும் தெருவாசல் நிக்க வச்சுதான் போவாங்க. ஹல்லேலூயா. நல்லா பழகணும் கூட அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் டக்குன்னு உட்கார வைக்க மாட்டாங்க. வாங்க உள்ள உட்காருங்க சொல்லுவாங்களா? நல்லா பழகினாதான் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. திடீர்னு யாருமே சில பேர் பழக மாட்டாங்க. ஹல்லேலூயா. எரேமியா 9:5 இங்க என்ன சொல்றாரு? இது பார்க்கணும், ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. எரேமியா 9:5 தீர்க்கதரிசன புத்தகம். இது வெளிப்படுத்த 1:3. இது தீர்க்கதரிசன புத்தகம். இல்ல 9 என்ன சொல்லப்பட்டு ஏற்கனவே இதை வாசித்த பகுதி தான். 9 சொல்றாரு, இவைகள் நினைத்தும் அவர்களை விசாரிவாதிருப்பனா சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? இயேசுவின் ரத்தம் 9:5 எரேமியா 9:5 அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தோனை இழுக்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழகுகிறார்கள். பொய் பேச அவர்கள் நாவுகளை பழகுகிறார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப பொய் நானும் சில பொய் பேசுறேன். அப்பெல்லாம் இப்ப கொஞ்சம் பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கினேன். எனக்கு கூட வாயாடி சொல்லுவாங்க. ஏன் என்னை பார்த்து வாயாடி சொல்லுவாங்க? ரொம்ப பேசுவேன். பிரசங்கி 10 சொல்லப்பட்ட 4 மூட மிகுதியாக பேசுகிறேன். ரொம்ப பேசக்கூடாது. இப்ப தேவ வார்த்தை பேச கத்துக்கினேன். தேவனோடு பழகினேன், வேதம் வாசிக்க பழகினேன், ஜபிக்க பழகினேன், தேவ பிள்ளைகளுக்கு பழகினேன். அநேருக்கு என்ன பண்ணேன்? சரீர ஒத்தாசி பண்ணுவேன், பண ஒத்தாசி பண்ணுவேன். அப்போ எலியா கைக்கு தாரவார்த்தை எலிசா ரெட்டிப்பான ஆசிரியர் பெற்றுக்கொண்ட போல நானும் பெற்றுக்கொண்டேன். நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும் சொன்னா அநேகருக்கு நீங்க நன்மை செய்யும் போது அது பன்மடங்கு உங்களுக்கு நன்மை, உங்க பிள்ளைங்களுக்கு அது திருப்பி வரும். அதனால அவர் சொல்றாரு, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் அடுத்தவனை எழுகிறார்கள், பொய்யை பேச தங்க நாவை பழகுறாங்க.